எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்ச அமர்லில்லி பூ பாருங்கள். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த அமர்லில்லி பாருங்கள், ஒரு பூ ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் 2 பூவு அந்த வருங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு மனதை மயக்கிற மாதிரி இருக்குங்க. அவ்வளோ ஒரு அழகான பூங்க. இது ஒரு வாரம் கூட வாடாமல் இருக்குங்க. தண்ணி படாமல் பார்த்துக்கணுங்க. அப்படி இருந்துச்சுன்னா ஒரு வாரம் நல்லா அழகாக இருக்குங்க. நம்ம ரோஸு இந்த மாதிரிலாம் வாங்கினோன்னா சீக்கிரம் சுருங்கி போயிடும். ஆனால் இது ஒரு வாரம்னா கூட அவ்வளோ அழகாக பூத்து நம்ம தோட்டத்தில் ஒரு லுக்காக இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிழங்குடைய விலை பார்த்திங்கன்னா சாதாரண 20 ரூபாய் 25 ரூபான்னு இருக்குது. இந்த கிழங்கு நீங்கள் இதை வாங்கி வச்சிங்கன்னா நிறைய உருவாக்கிடுவாங்களாங்க. அதை வச்சு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் அவங்கக்கிட்ட வேறு கிழங்குகளை வாங்கிக்கலாங்க. இந்த கிழங்கு வாங்கி அவங்கக்கிட்ட வேறு கலர்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். இது ஒயிட்டு, ஆரஞ்சு, ரெட்டு, மஞ்சள் வித்து ஒயிட் வித் பிங்க்கு அந்த மாதிரி கலர்ஸ்லாம் இருக்கும். இந்த தண்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸே ரொம்ப கிடையாது. அந்த மாதிரி நம்ம இதை பாதுகாக்கணும். இல்லை தண்ணி நல்லா ட்ரைனேஜ் மட்டும் போகிறது இருந்தால் போதும். மற்றபடி பராமரிப்புன்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம தோட்டத்தில் இந்த கிழங்கை வச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு லுக்காக அழகாக இருக்கும். நீங்கள் ஒரு கீழே தரையில் நீட்டாக வச்சிங்கன்னா கூட பார்க்க செம்மையாக இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், 2லேருந்து 3 பூ வந்திருக்கு பாருங்கள். இதில் இங்கே பாருங்கள், நான் சாதாரண ஒரு காய்கறியில் தேயில தான் வச்சுருக்கேன். அந்த ஸ்டெம்மு பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீட்டாக அதே ஒரு லுக்காக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இந்த ஸ்டெம் முடிஞ்ச பிறகு இந்த ஸ்டெம்மை நம்ம கட் பண்ணி விட்டோன்னா அடுத்து நிறைய துளிர் வரும். பூக்கள் முடித்த பிறகு நம்ம பண்ணோன்னா அதுலேருந்து நிறைய கிழங்குகள் உருவாகுங்க. அதை நீங்கள் வெவ்வேறு தொட்டிங்களை வைக்கலாங்க. அவ்வளோ பார்க்க ரொம்ப கண்குள்ளாக பாருங்கள். 3லேருந்து 4 பூ வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் தோட்டத்துக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்கள் இந்த தரையெல்லாம் வைக்கும்போது பார்ட்டி மாதிரி ஓரத்தில் சைடாக பார்டரில் அந்த ஒவ்வொரு கிழங்கை வச்சாவே அவ்வளோ அழகாக இருக்கும். வருஷத்துக்கு 2-3 வாட்டி அழகாக வருங்க இது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வளங்க. இதில் ரொம்ப கலர்ஸ்லாம் இருக்குங்க. நீங்கள் அதனால் நம்ம தோட்டத்துக்கு ரொம்ப அழகானது இதுங்க. இந்த ஸ்டெம்மே ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த பாருங்கள், அடுத்த கலர் பாருங்கள். எனக்கு ரெட் கலரில் இந்த பாருங்கள், அதாவது ரெட்டு இல்லாமல் ஒரு பிங்க், டார்க் பிங்க் கலர் பாருங்கள். இது ஒன்று பூத்துருக்கு, அடுத்தது அந்த பக்கம் வருது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வளருங்க. நம்ம தோட்டத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கீழே முடிஞ்ச பாருங்கள், நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய கிழங்குகள் வருங்க. அதை வச்சு நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஒரு சாதாரண தர்மாக்கோல் அந்த மாதிரி இதில் இந்த மாதிரி காய்கறி ட்ரேயில் தாங்க வச்சுருக்கேன். பாருங்கள், சாதாரண காய்கறி ட்ரே தான். நம்ம வீட்டில் இருக்க பொருளே போதுங்க. இதுக்கு தனியாக நம்ம எதுவும் பராமரிக்கணும்னு தேவையே இல்லைங்க. ஒரு வாரம்னா கூட அவ்வளோ அழகாக இந்த மாதிரி இருக்குங்க. தண்ணி படாமல் இருந்தால் அழகாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வளருங்க. எவ்வளோ கண்குள்ள காட்சியாக இருக்குது பாருங்கள். 1லேருந்து 2 வருது, 2லேருந்து 3 4 பூ வந்திருக்கு பாருங்கள். செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த கலருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதிலே பாருங்கள், டார்க் பிங்க் கலர் பாருங்கள். இந்த கலர் பாருங்கள் எவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்த கலரு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். டார்க்கு தேங்க்யூ.